அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்கிற பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா கொக்குவில் பகுதியா தான் காணப்படுது. இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீடு சம்பந்தமான மேலதிக தகவல்களை பாக்குறதுக்கு முன்னர் இதுவரைக்கும் நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்வதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எங்களால் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீட்டை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு வாகனங்கள் பார்க் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்பு கேட்ட மாதிரி தான் வீடு பின்னால கட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் பூங்காக்கள் அமைக்கக்கூடிய மாதிரியான இடவசதியும் ஒழுங்கமைத்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த 2 மாடி, அதாவது கீழ்த்தளம் மற்றும் மேல்தளம் கொண்ட வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்கு. வாருங்கள் நாங்கள் வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். வீடு என்ன மாதிரியான வடிவத்தில் காணப்படுகிறது என்று. இது வீட்டுண்ட முகப்பு பகுதி, அதாவது நாங்கள் வீட்டுக்கு என்ற பண்றதுக்குரிய நுழைவாயில் பகுதியை தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இனி நாங்கள் உள்ளுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இந்த வீட்டை பொறுத்தவரையில இந்த வீட்டுக்கு மேல் தளத்துக்கு போறதுக்குன்னு சொல்லி 2 பக்கமும் படி வசதி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். அதாவது நீங்கள் ஆரம்ப காலத்துல படையப்பா ரஜினிகாந்த் நடித்த படையப்பா திரைப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வீட்டு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குமோ அதே மாதிரியான 2 பக்க படி அமைப்பு கொண்ட வீடு தான் இந்த வீடாக காணப்படுது. இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கிச்சனை பொறுத்தவரையில ஓபன் கிச்சன் தான் எல்லாருக்கும் விருப்பம். அதே மாதிரியான அமைப்பு முறையில தான் இந்த கிச்சனும் அமைக்கப்பட்டிருக்குது. ஓபன் கிச்சனா தான் காணப்படுது. அதைத்தான் நீங்கள் இப்ப இந்த வீடியோல பாக்குறீங்க. அதுக்கேற்ற மாதிரி கபர்ட்ஸும் அடிக்கப்பட்டிருக்கு. அதாவது பேண்ட்ரி கபர்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அடிக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து நாங்கள் இந்த வீட்டுண்ட அறைகளை பற்றி பார்ப்போம். இனி நாங்க பார்க்க போற விடயம் சாமி அறை. அதே நேரம் நான் இன்னொரு விஷயத்தையும் இதுல சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதாவது இந்த வீட்டை பொறுத்தவரையில இந்த வீடு கிழக்கு வாசல் வீடா தான் காணப்படுகிறது. அதாவது ஹோல் வாசலோ சரி சாமி அறை என்ற வாசலோ சரி பாத்தீங்கன்னு சொன்னா கிழக்கு வாசலா தான் காணப்படுது. கிழக்கு பக்கம் பார்த்தபடிதான் அமைந்திருக்கு. என்றபடியா கிழக்கு வாசல் பொருத்தமானாக்கள் இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த சாமி அறையை பொறுத்தவரை சாமி அறையும் ஒரு பெட்ரூமா தான் யூஸ் பண்ணினோம். அதாவது சாமி அறைக்கு ஃபேன் இருக்கு, அதாவது சாமி படமாடம் கிடக்கு, அதே நேரம் ஒரு கட்டில் இருக்குது, ஒரு அலுமாரி காணப்படுது. அதாவது இந்த வீட்டை பொறுத்தவரை இந்த வீடு முற்று முழுதா இந்த தளவாடங்களோட தான் கொடுக்கப்பட போகுது, அதாவது விற்பனையாக போகுது. விரும்புறவர்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னா இந்த வீடு உங்களுக்கு தளவாடத்தோட கிடைக்கும். இனி நாங்க பார்க்க போறது 2வது அறை. இதுதான் 2வது அறையா காணப்படுகிறது. அறையை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு டபுள் பெட் இருக்கு, அதே நேரம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருக்குது. இதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அறையில ஏசியும் பூட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த அறைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டபுள் பெட், ஏசி, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த 3ம் இருக்குது. அதே நேரம் கபர்டும் காணப்படுது. அதோட இந்த அறைக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இணைந்த குளியல் அறையும் காணப்படுது. அதாவது இந்த குளியல் அறைக்குள்ள என்னென்ன விடயங்கள் இருக்க வேணுமோ அத்தனை விடயங்களும் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா கொமாட் வசதி இருக்குது, பேசின் வசதி இருக்கு, கண்ணாடி இருக்கு, அதாவது மிரர் இருக்குது, அதே நேரம் ஷவரும் இருக்குது. இப்ப நீங்க இந்த 2வது அறை பற்றிய முழுமையான விடயங்களையும் நீங்க அறிஞ்சிருப்பீங்கள். இனி நாங்க பார்க்க போற விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா 3வது படுக்கை அறை. இந்த 3வது படுக்கை அறையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏசி தான் இணைக்கப்பட்டிருக்குது. அதாவது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அறையை பொறுத்தவரையில இந்த அறை சிங்கிள் பெட்ரூமா தான் காணப்படுது. ஒரு சிங்கிள் பெட்ரூம், அதோட ஒரு அயனிங் டேபிள் வித் கபர்ட், அதாவது அயனிங் டேபிள் கபர்டோட இருக்கிற அயனிங் டேபிளும் காணப்படுது. இது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா இந்த வீட்டை பொறுத்தவரையில இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த பொருட்களும் அகற்றப்படாது. அத்தனை பொருட்களோட தான் இந்த வீடு விற்பனைக்காக வந்திருக்கு. இனி நாங்கள் பார்க்க போறது வீட்டுண்ட பொது குளியலறை, அதாவது வீட்டோட இணைந்த மற்ற ரூம்களுக்கான பொது குளியலறை காணப்படுது. அதுவும் ஏற்கனவே நாங்கள் பார்த்த குளியலறை போலதான். அதாவது இங்கேயும் அனைத்து வசதிகளும் இருக்குது. அதாவது கொமாட் வசதி இருக்கு, பேசின் வசதி இருக்கு, கண்ணாடி வசதி இருக்கு, ஷவர் வசதி இருக்குது. அனைத்து குளியலறையும் எப்படி இருக்க வேண்டுமோ அதே மாதிரியான அமைப்பு முறையில இந்த குளியலறை அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போற விடயம் இந்த பிரமாண்ட மாளிகையின் மேல் பகுதியை பார்க்க போறோம். அதாவது மேல் தளத்தை தான் பார்க்க போறோம். நீங்கள் 2 பக்கத்தாலையும் மேல் தளத்துக்கு போகக்கூடிய வசதி இருக்கு. அதாவது படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்குது. கீழ்த்தளம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மேல் தளம் அமைந்திருக்கு. ஆனா மேல் தளத்தை பொறுத்தவரையில ஹோல் பகுதி சிறிய பகுதியா தான் காணப்படுது. கீழ்த்தளத்துல ஹோல் பகுதி மிகப்பெரிய பகுதியாக காணப்படுது. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது சாமி படமாடம். அதாவது கீழ் அறையில கீழே ஒரு சாமி அறை இருக்கு. அந்த சாமி அறை பாவிக்கப்படுறதில்லை. அதுக்குரிய சாமி படமாடம் மேலதான் காணப்படுகிறது. அதைத்தான் நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் சாமி படமாடம். அதை விட 3 அறைகள் காணப்படுது. மேலே அனைத்து அறைகளும் ஏசி வசதியுடன் தான் காணப்படுகிறது. அதுல ஒரு அறை மட்டும் தற்போதைக்கு உரிமையாளரால் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது அவைகளுக்குரிய திங்ஸ், அதாவது அவைகளுக்குரிய பொருட்கள் அதுகளுக்கு இருக்கிறதால அந்த அறை மட்டும் பூட்டப்பட்டிருக்கு. அதை விட அனைத்து அறைகளும் பாவனைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது
அதாவது நீங்கள் இனி பார்க்க போறது வந்து மேல் தளத்துல முதலாவது அறை, அதாவது சாமி அறை. கீழ் தளத்துல சாமி அறைக்கு மேல உள்ள அறையா இருக்கும். இந்த அறையை பாத்தீங்கன்னு சொன்னா 2 கட்டில்கள் போடப்பட்டிருக்குது. அதே நேரம் ஏசி காணப்படுது. அதாவது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கீழ்த்தளம் எப்படி அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் மேல் தளமும் அமைஞ்சிருக்கு. இது வந்து 2வது அறை. இந்த அறை தான் பூட்டப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறை வந்து பூட்டப்பட்டிருக்குது. அளவுகளையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே அளவு தான். கீழ்த்தளத்துல அறைகள் வந்து எப்படி அளவோ அதே மாதிரி தான் மேல் தளத்திலையும் வந்து அறைகள். இந்த நடு அறை, அதாவது 2வது அறை பூட்டப்பட்டிருக்கிற அறைக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் அதே ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது. இப்ப நீங்க பாக்குறது வந்து 3வது அறை. 3வது அறை வந்து கீழ்த்தளத்திலையும் சிங்கிள் பெட்ரூம் தான், மேல் தளத்திலையும் வந்து சிங்கிள் பெட்ரூம், ஃபேன் பூட்டப்பட்டிருக்குது. தொடர்ந்து நாங்கள் பார்க்க போறோம் வந்து என்னன்னு சொன்னா இணைந்த குளியலறை, அதாவது மேல் தளத்துக்கு சொல்லி இணைந்த குளியலறை இருக்கு. அந்த இணைந்த குளியலறை தான் பார்க்க போறோம். அதுக்குள்ளேயும் வந்து சேம் அதே திங்ஸ் தான் காணப்படுது. அதாவது கொமட், ஷவர், கண்ணாடி, பேசின், இந்த அளவு திங்ஸ் தான் காணப்படுது. அதே நேரம் கீழே வந்து அது எப்படி பாத்ரூம் இருக்கு அதுக்கு அதே மாதிரி அதுக்கு மேலேயே இதே பாத்ரூம் தான் காணப்படுது. இப்ப நீங்க வீட்டுண்ட உட்புற பகுதியில் அமைஞ்சிருக்கிற அறைகள், கிச்சன், ஹோல் சம்பந்தமான விடயங்களை பார்த்திருப்பீங்க. இனி நாங்க பார்க்க போற விடயம் வந்து மேல் தளத்துல இருக்கிற ஹோல், அதே நேரம் மேல் தளத்தால வெளிப்பகுதிக்கு போய் பார்க்க போறோம். இப்பகுதி வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்ப நீங்க பாக்குறது தான் மேல் தளத்துல அமைந்திருக்கிற ஹோல். அதாவது ஹோலுக்கும் அறைகளுக்கும் நடுவுல வந்து இடைவெளி இருக்கு. அதாவது மேல் தளத்துல இருந்து நீங்க கீழ் தளத்தை நோக்கி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இனி நாங்க பார்க்க போற விடயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சீலிங் அமைப்பு முறை. சீலிங் அமைப்பு முறை வந்து மிகவும் நேர்த்தியாகத்தான் நடிக்கப்பட்டிருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா கலர்ஃபுல்லா நல்ல டிசைன்ல தான் நடிக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து வேறுங்கள் பார்க்கலாம். மேல் பகுதியிலிருந்து கீழ்த்தளத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் நாங்கள் மேல் தளத்திலிருந்து கீழ்த்தளம் நோக்கி பார்க்கிற அந்த வியூவா இருக்கும். இதுல நீங்கள் நடுவில் வேணும்னு சொன்னா சோபா செட்டி அதில் வாங்கி நீங்க போட்டீங்கன்னு சொன்னா இன்னும் அழகா கொடுக்கும் அது. இனி நாங்க பார்க்க போற விடயம் வந்து மேல் தளத்திலிருந்து வழிப்பக்க பகுதியின் வியூவை பார்க்க போறோம். இந்த பிரமாண்டமான வீடு அமைந்திருக்கிற காணியின் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னா 2 அறை பரப்பு. இந்த 2 அறை பரப்புக்கும் இந்த வீட்டுக்கும் உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 12,50,00,000 விலை பேசி தீர்மானிக்கலாம். நீங்கள் இந்த வீட்டை வாங்க விரும்புறீங்கன்னு சொன்னா நான் இந்த ஸ்கிரீனின் மேல் பகுதியில் வந்து ஒரு தொலைபேசி இலக்கத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா அந்த இலக்கத்துல தொடர்பு கொள்ற நபர் வந்து உங்களை வந்து உரிமையாளரோட கதைக்க விட்டு நேரடியாக விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து வழங்குவார். தொடர்ந்து இது போன்று உங்களிடம் உள்ள சொத்துக்கள், வாகனங்கள் மற்றும் பிற பொருட்கள், விற்பனையாக உள்ள பிற பொருட்கள் சம்பந்தமான விளம்பரங்களை பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்வதற்காக நான் எனது சேனல் அது தொலைபேசி இலக்கத்தை வந்து இந்த காணொலியின் அடிப்பகுதியிலையும் கடைசி பகுதியிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் வந்து உங்களோட விளம்பரங்களை வந்து இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இந்த காணின், அதாவது இந்த வீட்டின் பின்பகுதியை நாங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த பின்பகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு டாய்லெட் வசதியும் அதோட சேர்த்து ஒரு சிறிய வீடு போன்ற அமைப்பும் வந்து காணப்படுது. ஒரு ரூம் கொண்ட ஒரு வீடு போன்ற அமைப்பு வந்து காணப்படுது. அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த பகுதியை தான் நாங்கள் இனி வந்து பார்க்க போறோம். அந்த பகுதி வந்து நீங்க வேணும்னு சொன்னா இந்த வீட்டை பராமரிக்கிறவர்களுக்கு வந்து வழங்கக்கூடிய மாதிரி தான் காணப்படுது. ஏன்னு சொன்னா அதுல அருகிலேயே வந்து ஒரு டாய்லெட் அமைப்பும் வந்து காணப்படுது. என்றபடியே நீங்கள் அதை பராமரிக்கிறார்கள் இருக்கிறதுக்கு நீங்க வழங்கிக் கொள்ளலாம். இப்ப நீங்க இந்த வீடு மற்றும் காணி சம்பந்தமான முழுமையான விடயங்களையும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்று மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.